ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சவுண்ட் டேம்பிங் பற்றின வீடியோ இது வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ மாதிரி இல்லாமல் இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சவுண்ட் டேம்பிங்கில் என்ன வெரைட்டிஸ் அண்ட் ரேஞ்சஸ் பண்ணுறோம், என்ன மேக்கு அண்டு வேர் இட் இஸ் ஆரிஜின், எங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வைப்ரோமேக்ஸ், Dr.ARTEX, சிடிகே அண்டு ஆடியோ சர்க்கிள் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெயின்லி நம்ம அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா Dr.ARTEX தான் நம்பர் 1. நம்ம அதிகமாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்குறது. பிகாஸ் வேர்ல்டு லெவல்லே Dr.ARTEX வந்து நம்பர் 1. அண்ட் Dr.ARTEXோட பேசிக் பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஹீட் இன்சுலேஷன், சவுண்ட் டேம்பிங் இந்த மாதிரி மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. சவுண்ட் டேம்பிங்ஸு அந்த மாதிரி ஒன்லி ஹீட் இன்சுலேஷன், சீலிங் ஐட்டம்ஸு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வைப்ரோமேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இது பார்த்திங்கன்னா 2mm திக்னஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் சில்வர் மிக்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் ஷீட்டோட திக்னஸ் எவ்வளோ ஷீட்ஸ், 10 ஷீட்ஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு, மேட் இன் ரஷ்யா. தென் நெக்ஸ்ட்டு இட்ஸ் Dr.ARTEX. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் ரஷ்யா. அண்டு இது வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நானோ சீரியஸ். இது வந்து 2mm திக்னஸ்ஸு. அண்டு இது வந்து மேட் இன் ரஷ்யா. பர் பாக்ஸுக்கு 10 ஷீட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா IRIDIUM. இது வந்து மீடியம் சீரியஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஷீட்ஸ் வரும், காப்பர் கோட்டடாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு HD. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி, நியர்பை 2.6mm திக்னஸ் இருக்கும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா பர் பாக்ஸுக்கு 8 ஷீட்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 8 ஷீட்ஸ் இருக்கும், 2.6mm திக்னஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம ஃபாஸ்ட் மூவிங் பண்ணுற ரேஞ்சஸ். இது போக நம்ம சிடிகே, ஆடியோ சர்க்கிள், சிடிகே பார்த்திங்கன்னா மேட் இன் உக்ரைன், ஆடியோ சர்க்கிள் மேட் இன் ஜெர்மனி இந்த மாதிரி பண்ணுறோம். பட் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வைஸ் அமேசிங்காக இருக்கும். Dr.ARTEX ஒன் ஆஃப் த அமேசிங் ப்ராடக்ட் ஃபார் சவுண்ட் டேம்பிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த பாக்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது வந்து கோல்டு HD பார்த்திங்கன்னா ஹெவி சீரியஸு. ஸோ இதோட பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டலேஷன் மேனுவல் கொடுப்பாங்க. இது வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டேம்ப் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். தென் ஷீட்ஸு இதில் பார்த்திங்கன்னா 8 ஷீட்ஸ் வரும். ஸோ கோல்டு HDயில் பார்த்திங்கன்னா பர் பாக்ஸுக்கு வந்து 8 ஷீட்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ இது வந்து கோல்டு HD. நெக்ஸ்ட்டு நானோ. இது வந்து பேசிக்கு. இதில் பார்த்திங்கன்னா Dr.ARTEXில் நானோவில் வந்து 10 ஷீட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய ரேஞ்சஸ் வச்சுருக்கோம். பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸு, காரோட ஸ்பேஸிங்கு அண்ட் காரோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேஸ் பண்ணி இதில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது டேம்பிங்லாம் பார்த்திங்கன்னா மெயின்லி எதுக்காக பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா டோர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக, தென் வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோவோட பஞ்சஸ், ஆடியோவோட கிளாரிட்டி வீடியோஸ் வந்து நல்லா பூம் பண்ணி கொடுக்கும் டேம்பிங்ஸ் எல்லாமே. அண்டு சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணுறதுனால நல்ல ஓரளவு காருக்குள்ளே கூலிங் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டேம்பிங்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு டேம்பிங் வீடியோ. அண்டு மோஸ்ட் ப்ராபப்லி கஸ்டமர்ஸ் எங்கிட்ட நிறைய என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா Dr.ARTEX வந்து ரொம்ப காஸ்ட்லி, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டா, ஸோ அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா டேம்பிங் பண்ணிடுறாங்க. பட் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்மளதுலேயே பாருங்கள், நம்ம பேஜில் ஒரு வண்டி போட்டிருப்போம், ஹுண்டாய் வெர்னா ஒரு கஸ்டமர் வந்து லோக்கல் ப்ராடக்ட் ஒட்டி ஹீட்டு தாங்காமல், நம்மளோட நார்மல் டெம்பரேச்சரை தாங்காமல் மெல்ட் ஆகி அப்படியே டோர் வழியாக எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா கேன் பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணி மறுபடியும் நம்ம Dr.ARTEX பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு நீட்டான வெதர் வித்ஸ்டாண்ட் ஆகுதான் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல பிராண்டட் தான் நம்ம போடுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இப்போ ஒரு சீட் கவர் போடுறோம், பிடிக்கலையா மாற்றிக்கலாம், அந்த மாதிரி டேம்பிங் பண்ண முடியாது. டேம்பிங் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அதை எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிலலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து டேம்பிங்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் கரெக்டாக. அண்டு ப்ராப்பரான மெட்டீரியலை சூஸ் பண்ணணும். நிறைய லோக்கல்ஸில் ரொம்ப காஸ்ட் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் இஷ்யூ வரப்போ அது நம்மளுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா Dr.ARTEXில் எல்லா ரேஞ்சஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது.
அண்ட் இது போக இன்னொரு ரேஞ்சும் நம்ம வச்சுருக்கோம். ஹெவி 4.0 mm திக்னஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் அதில். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கஸ்டமரோட பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் நம்ம பண்ணித்தரோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9,000. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Dr.ARTEX காஸ்ட்லி கிடையாது. ஸோ வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒசூர்லேருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து டோர் ராட்லிங் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப உள்ள டிரைவிங் அப்போது குழியிலலாம் விடுறப்ப ரொம்ப டோர்ஸ்லேருந்து நாய்ஸியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்லி Dr.ARTEXோட கோல்டு HD நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். 4 டோர் டிக்கி எல்லாமே வந்து டோர் டேம்பிங்ஸ் பண்ண போகிறோம். தென் இன்ஜின்லேருந்து நாய்ஸ் ஏறுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. இன்ஜின்லேருந்து பயங்கரமாக நாய்ஸ் வருது, உள்ளே வந்து ஏறுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியாகோவில் வந்து நார்மலாகவே வந்து இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. பானட்டில் பார்த்திங்கன்னா எந்த பேட்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து டேம்பிங் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம நார்மல் டேம்பிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது பானட்டில். பிகாஸ் ஹீட் அதிகமாக இருக்கும், இன்ஜின் ஹீட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு செப்பரேட்டான மெட்டீரியல் சவுண்டு அண்டு நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சவுண்டு, நாய்ஸு, தென் ஹீட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து தனியாக ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது நீங்கள் நம்ம வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் இங்கே வந்து பானட் ஃபுல்லாகவே டேம்ப் பண்ண போகிறோம். அண்டு உள்ளே வந்து டோர்ஸ் அண்டு டிக்கி ஃபுல்லாக வந்து டேம்ப் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து டிரைவர் சைட் டோரு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்னர் லேயர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோல்டு HD Dr.ARTEXோட கோல்டு HD நம்ம பண்ணுறோம். இப்போ இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் எல்லாமே பண்ண போகிறோம். 4 டோர்ஸு, டிக்கி எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் டேம்பிங்க்கு, பானட்காக டேம்பிங் பண்ணுறதுக்காக இந்த மெட்டீரியலை. நார்மல் டேம்பிங் ஷீட்ஸ் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் பானட்டில் பிகாஸ் ஹை ஹீட் இருக்கும், ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது. டாடா டியாகோ நம்ம கம்ப்ளீட்டாக டேம்பிங் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ பானட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் டேம்பிங் ஷீட்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பானட்டுக்குனே ஸ்பெஷலாக ஒரு டேம்பிங் ஷீட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல ஹீட்டு அண்டு சவுண்ட் ரெசிஸ்டண்ட்டு நல்லாவே குறைக்கும். அண்டு டோர்ஸ் எல்லாம் பாருங்கள், Dr.ARTEX கோல்டு HD யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி, ஒன் ஆஃப் த ஹெவி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் எல்லாமே பண்ணிட்டோம். எல்லா டோர்ஸுமே பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஏரியா வந்து நம்ம டேம் பண்ணல. டேம் பண்ணது பாருங்கள், டேம் பண்ணல பாருங்கள், டேம் பண்ணது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன் ஆஃப் கோல்டு HD வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஹெவியான மெட்டீரியலு, 2.6 mm திக்னஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நல்ல ரேட்லிங் நாய்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பானட் எல்லாமே பண்ணிட்டோம்.